ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல iQOO Z9X அமேசான் ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அதை தவிர்த்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த டெலிகிராம் குரூப், இந்த இன்ஸ்டாகிராம் குரூப், ஃபேஸ் குரூப், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய புது அப்டேட்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த iQOO Z9X ஒரு கேமிங் போன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போன் லான்ச் பண்ணா எப்படி இருக்கும்? அதோட சின்ன ஒரு கான்செப்ட் தான் இந்த iQOO Z9X. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா பட்ஜெட் செக்மெண்ட் சொன்னோன்னே இன்னைக்கு விவோ, iQOO எல்லாமே ஒரே ஆளுகதான். சோ அப்படி உள்ள ஒரு கூட்டத்துக்குள்ள இவங்க பட்ஜெட் செக்மெண்ட் சொன்னோன்னே ப்ராசஸர் எப்படி இருக்கும், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், சாஃப்ட்வேர் எப்படி கொண்டு வந்திருப்பான், டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருக்கும், பேட்டரி ரொம்ப அடி வாங்குமோ, இந்த போனுக்கு OS அப்கிரேடு, செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இதெல்லாம் வருமா வராதா, இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன், நிறைய டவுட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இது மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதெல்லாம் அந்த கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோல உங்களுக்கு நான் பதில் சொல்றேங்க. iQOO Z9X இந்த மொபைல் கேமிங் எப்படி இருக்கும், டே டு லைஃப்ல எப்படி இருக்கும், பேட்டரி என்ன இருக்கு, OS அப்டேட், இது மாதிரி நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கு. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அப்படியே கண்டினியூவா பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு டீட்டெயிலான ஒரு கன்க்ளூஷன் கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த iQOO Z9X இந்த மொபைல் அமேசான்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த மொபைலோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 120GB வேரியன்ட் ஒரு 13,000 கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர்த்து 6 120GB வேரியன்ட் ஒரு 14,500 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 8 120GB வேரியன்ட் ஒரு 16,000 கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஐசிசி கார்டு அண்ட் SBI கார்டுக்கு ₹1000 3 வேரியண்ட்டுக்குமே இன்ஸ்டால டிஸ்கவுண்ட் பண்றாங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனா ஒரு ₹500 6 120GB வேரியண்ட்டுக்கும் 8 120GB வேரியண்ட்டுக்கும் ₹500 டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஆனா பேஸ் வேரியன்ட் 4 120GB வேரியன்ட் கிடையாது. சோ இது மாதிரி கொஞ்சம் ஒரு சில ஆஃபர்ஸ், கார்டு ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன் ஆஃபர்ஸும் இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு உங்களுக்கு ரேம் வேரியன்ட் தான் டிஃபர் ஆகுது, ஸ்டோரேஜ் டிஃபர் ஆகல. ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான் 120GB வேரியன்ட். இது பத்தாத பட்சத்தில் நீங்க மெமரி கார்டு 1 TB ஆப்ஷன்ஸ் இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த மொபைல் பின்னாடி உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு கேமராக்கு ஒரு சின்ன ஒரு லேஅவுட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மீதி எல்லாமே ஒரு சூப்பரான பேட்டர்ன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். ஆனா அந்த பின்னாடி இருக்கிற அந்த கிளிட்டரிங்கான ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன், நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்குன்னே சொல்லலாம். இந்த பேட்டர்ன் எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரியே இருக்கு. சோ இது எங்க உங்களுக்கு இந்த பேட்டர்ன் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அது என்ன மாடல்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதோட இந்த பேட்டர்ன் ஒரு அருமையா இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி டிஸ்பிளே ஒரு பிளாட்டான டிஸ்பிளேல ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இருக்கு. சோ இது மாதிரி உங்களுக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும் அண்ட் இதோட பேட்டர்னா இருக்கட்டும் அண்ட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிஸ்பிளே ஆகட்டும், சோ அருமையான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல இந்த வட்டம் iQOO Z9Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.72 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 7 லெவல் ரெஃப்ரெஷ் ரேட் நம்மளால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து 1008 பிரைட்னஸ் அண்ட் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்குங்க. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயும் நம்ம HDR வீடியோஸ் பாக்குறதாகட்டும் நல்லாவே இங்க கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு கலர் என்ஹான்ஸ்டா இருக்கு. ஒரு பிரில்லியண்டான ஒரு டிஸ்பிளே, ஒரு நல்ல ஒரு ரிச்சான டிஸ்பிளே இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு iQOO சைட்ல இருந்து எடுத்து வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஒரு அருமையான டிஸ்பிளேயோட இந்த வட்டம் iQOO Z9Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 199 கிராம், திக்னஸ் 8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Fun Touch OS 14. இங்க 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வித் உங்களுக்கு மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம். LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹையஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட் அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP64 ரேட்டிங்கும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.1, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட iQOO Z9Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரியோட ஒரு 200 கிராம் குள்ள வெயிட்டும் எடுத்து வந்திருக்காங்க. திக்னஸும் வெறும் 8 mm குள்ள வந்தது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. இங்க 6000 mAh பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகுது. இங்க சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் சார்ஜர் கேபபிள் உள்ள சார்ஜரும் நம்ம பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. டைப் C போர்ட்
ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப் அருமையா இருக்கு. இங்க ஐக்யூ என்ன கிளைம் பண்ணா 2 நாள் வரைக்கும் பேட்டரி பேக்கப் வரும்னு சொல்றாங்க. சோ அது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட் யூசர் ஒரு சின்ன சின்ன கால்ஸ் பேசுறதா இருக்கட்டும், ஒரு சில வீடியோஸ் பாக்குறதாகட்டும், இது மாதிரி யூசேஜ் பண்றவங்களுக்கு 1.5 நாள் வரைக்கும் அருமையான பேட்டரி பேக்கப் கிடைக்கும். நல்ல ஒரு ஹெவி யூசருக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு மேலேயுமே கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஒரு ஹெவி யூசருக்கு இருக்கு. கண்டிப்பா 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் இந்த போன்ல நீ எதிர்பார்க்கலாம். அருமையான ஒரு பேட்டரி பேக்கப்போடையும் இந்த வட்டம் iQOO Z9Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் சாம்சங் சென்சார் 1.8 அபர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. 2 MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்ட் ஆஃப் 4K 30 frames பிரைமரி சென்சார்லயும் இங்க 1080 30 frames ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வித் EA சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இந்த பிரைமரி சென்சார்ல எடுக்கிற ஷாட்ஸ் டே லைட் ஆகட்டும், இன்டோர் ஆகட்டும், அண்ட் உங்களுக்கு லோ லைட் கண்டிஷன் ஆகட்டும் நல்லாவே பிஹேவ் ஆகுது. ஒரு சோனி சென்சார் மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் இங்க ஒரு மாஸ் காட்டியிருக்கலாம். பட் ஆனா இதோட பிரைஸிங்க 13,000 சோனி சென்சார் வரணும்னா இன்னும் 2 வருஷத்துக்கு மேல ஆகணும். ஆனா இன்னைக்கு இந்த போன்ல சாம்சங் சென்சாரே நல்லாதான் பிஹேவ் ஆகுது. அண்ட் தட் இங்க லோ லைட் கண்டிஷன்ல கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னே சொல்லலாம். ஜூமிங் பண்ணும்போது ஒரு சில பிக்சல்ஸ் நல்லாவே உடையுதுன்னே சொல்லலாம். செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. அதை தவிர்த்து போர்ட்ரேட் ஷாட்ஸ் குட் நல்லா இருக்கு. செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தவிர்த்து இந்த மொபைல்ல இன்னொரு மெயினான விஷயம் இங்க 4K எடுக்க முடியுது. இங்க EA சப்போர்ட் பிரைமரி சென்சார்ல வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இங்க கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அது போக இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு இங்க Snapdragon 6 Gen 1 ஒரு 4 மார்க்கெட்ட கூட ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 710 ஒரு நல்ல ஒரு CPU அண்ட் GPU எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 8 கோர் ப்ராசஸர். சோ கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. ஒரு மீடியம் கிராபிக்ஸ் வச்சு விளையாடுறதான இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. அதை தவிர்த்து டே டு டே லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் அண்ட் நிறைய வீடியோஸ் பாக்குறவங்களா இருக்கட்டும், நிறைய ஆப்டாப் ஜம்ப் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. நல்லாவே பிஹேவ் ஆகுது. அதுக்கேத்த மாதிரி இந்த போன் விவோ சைட்ல இருந்து நல்ல ஒரு ஆப்டிமைஸோட, நல்ல ஒரு டெலிவர், நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ப்ராசஸர் நல்லாவே இங்கே பிஹேவ் ஆகுது. இந்த iQOO Z9X செக்மெண்ட் ப்ராசஸர் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த iQOO Z9X ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல 2 கலர் வேரியன்ட் நம்ம பிக்அப் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ட்ஸ் அண்ட் 3 டிஃப்ரெண்ட் டைப் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு சூஸ் பண்றதுக்கு 3 வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 13,000, ஹையர் வேரியன்ட் ஒரு 16,000 கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் இந்த 4/120GB வேரியன்ட் எடுக்காதீங்க. என்னோட ரெக்கமெண்ட் ஒன்னு 6க்கு போயிருங்க, இல்லைன்னா 8 போயிருங்க. இங்க ஸ்டோரேஜ் வந்து காமன் அண்ட் ரேம் தான் டிஃபர் ஆகுது. உங்களுக்கு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணா மெமரி நீங்க 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் 6, 8 எடுங்க. ஏன்னா இந்த போன் 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்க போகுது. அதனால தாராளமா நீங்க 2 வருஷத்துக்கு இந்த மொபைலுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கணும்னா 6 இல்லைன்னா 8 சூஸ் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க வந்து பிரைசிங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு இந்த கார்டு ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது தவிர்த்து 500 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டும் வருது. கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரைஸ் கட்டுக்கு. அது ஒரு கேமிங் எக்ஸ்பெக்ட் ரேஷியோல லான்ச் பண்ற ஒரு பிராண்ட் திடீர்னு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வரும்போது நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா இந்த போன் அப்படி கிடையாது. நீங்க எதிர்பார்க்கிற அனைத்து விஷயமும் இந்த போன்ல இருக்குங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, IP ரேட்டிங் இருக்கு, 1.2 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, IPS LCD டிஸ்பிளே, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் உங்களுக்கு 6000 mAh ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான பேங்க் அண்ட் சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணி கொண்டு வராங்க. அதோட நல்ல ஒரு சிப்செட் அண்ட் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட். இன்னைக்கு இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இன்னைக்கு 13,000 இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு எந்த மொபைலுமே 4K எடுக்க முடியாது. அதோட உங்களுக்கு EA ஸ்டெபிலைசேஷன் கொடுக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு iQOO இதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்றான். இது வந்து மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இன்னைக்கு iQOO Z9Xக்கு. சோ இன்னைக்கு நான் சொன்ன எந்த விஷயமும் இன்னைக்கு எந்த பிராண்ட் கொண்டு வரதில்ல. ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது, இன்னொன்னு இருந்தா இன்னொன்னு இருக்காது. இது மாதிரி ஒரு பஞ்சாயத்தோட தான் இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ், நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு iQOO Z9Xல அந்த எந்த ஒரு பஞ்சாயத்தும் உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. ஒரு அருமையான ஒரு மொபைலுங்க. கண்டிப்பா நீங்க கண்ணை மூடிட்டு தாராளமா எடுக்கலாம். இந்த மொபைல் எடுக்கும் பட்சத்தில் இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. நீங்க அதை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்க பை பண்ணுங்க. அதை தவிர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன் எப்பயும் போல நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் குரூப் எல்லாமே இருக்கு. அதுல நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தட் இந்த iQOO Z9X ஒரு தரமான ஒரு மொபைல், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்பி நீங்க எடுக்கலாம். சோ இந்த மொபைல் பத்தி இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.